அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த பெயர்ச்சினால் தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி மிக மிக துல்லியமாக இந்த பலன்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. தனுசு ராசி அன்பர்கள் 9ஆவதாக வரக்கூடிய பாக்கியஸ்தான ராசி. உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் பகவான் 5ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதிங்கிறது யாருங்க? பஞ்சமாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, புத்திரஸ்தானாதிபதி, நம்மளுடைய ஆசைகளை தூண்டிவிடும் அன்பு அரவணைப்புன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடம், அதாவது பூர்வ புண்ணிய ராசி. அப்போது அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் யார்? அதாவது செவ்வாய் பகவான். ஏன்னா தனுசு மண்டலத்துக்கு 5ஆம் இடங்கிறது செவ்வாய், அதனுடைய அருள் முழுமையாக கிடைக்கக்கூடிய பாக்கியம்தான் உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய இடமா அந்த 5ஆம் இடம் அமையும். அதனால தான் நீங்கள் எப்போவுமே எண்ணங்களும் உங்கள்கிட்ட உயர்வாக இருக்கும், உங்களுடைய சிந்தனை நேராக இருக்கும், குறுக்கு கிறுக்கெல்லாம் திரும்பி பார்க்க மாட்டீங்க. உங்களுடைய வேலை என்னவோ கச்சிதமாக செய்வீங்க. ஆனால் மற்றவங்கள கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி செய்வீங்க. யாருமே உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க. அதனால தான் நீங்கள் எந்த இடத்துல இருந்தால் உங்களே கணக்கு போட்டு பாருங்கள், நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு சமுதாயத்தை சார்ந்தவங்களாக நீங்கள் இருப்பீங்க. ஒரு வேலையை செஞ்சால் கூட அது சமூகத்துக்கு தேவையானது அப்படின்னா அத்தியாவசியக்கு தேவையான ஒரு வேலையை நீங்கள் செஞ்சிட்ருப்பீங்க. அது மருத்துவமாக இருக்கலாம், ஆன்மீகமாக இருக்கலாம், பொது சேவையாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம். புரியுங்களா? இப்படி இது அக்னி தத்துவ ராசிங்க ராசி. 12 மண்டலத்திலேயே உங்களுக்கு பெரும் பாக்கியம். அப்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியாக வர்றது இந்த செவ்வாய் பகவான் இப்போது 10ஆம் இடத்துக்கு வராருங்க. எப்படி? 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானத்துக்கு சஞ்சாரம் பண்ணுறாரு. அப்போ இதுக்கு முன்னாலே எப்படி இருந்தது? அவ்வளோ சிறப்பு இல்லையே. ஏன்னா இது நான் சொல்லணுமா? உங்களுக்கே தெரியும். உங்களுடைய நேர காலம், உங்களுடைய அதாவது சில நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் தள்ளி தள்ளி தானே போயிட்டு இருந்தது. சிலருக்கெல்லாம் பார்த்தோம்னா திருமணத்திலேயே பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டு தானே இருக்குது. பிரம்மச்சாரி வாழ்க்கை சிலருக்கு பார்த்தோம்னா கல்யாணம் பண்ணி இன்றைக்கி பிரம்மச்சாரி, கடன் வாங்கி பட்டினிங்கிற மாதிரி, அதாவது ஒரு செழிப்பு இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படின்னா எல்லாம் இருந்தது, எல்லாம் அமைஞ்சது. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு குறைபாடு. அது குறை கிடையாது, தடை. அந்த தடை நிரந்தரமாக இப்படியே போயிருமா? அப்படிலாம் நினச்சிக்க வேண்டாங்க. அந்த காலம் நேரம் இப்போ நமக்கு ஏற்பட போகுது. ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் 10ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலம் இந்த ஜூலை மாதம் 28ஆம் தேதி. 28ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வரும்போது கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம். அப்போது வேலை உங்களுக்கு பிரபஞ்சம் ஒரு நல்ல பலனை கொடுக்கும். வேலையில் இருந்த தடுமாற்றம், சமூகத்துக்காக பாடுபட்டவங்க, ஆரம்பத்திலிருந்து கஷ்டப்பட்டவங்க, அடுத்தவங்களுக்கு நம்ம நல்லது செஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தோம், பணத்துக்காக நம்ம எந்த கடமையும் செய்யலை, பாசத்துக்காகவும் உணர்வுக்காகவும் மற்றவங்களுடைய தேவைக்காகவும் செய்யக்கூடிய நபர் நீங்கள் தனுசு ராசிக்காரரு. ஆனால் அப்பேற்பட்டவங்க இடத்துல உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு மதிப்பு இல்லை, வேலையினால் பிரச்சனை ஏற்பட்டு போச்சு. ஆனால் அந்த ஒரு பவர் நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம் மற்றவங்களுக்கு ஏற்பட்டுருச்சு. நம்மளை கெடுத்து விட்டு தூண்டுதல் பண்ணி நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை தட்டி பறிக்கக்கூடிய மறைமுகமான சூழ்ச்சிகளை கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டு அந்த வாய்ப்புகளை உங்களுக்கே அது ஈஸியாக சேரக்கூடிய காலம்தான் இந்த நேரம். அது அரசியலாக இருந்தாலும் சரி, பவர் கிடைக்கும். ஒரு ப்ரைவேட் சம்மந்தப்பட்ட இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி,
உங்களுடைய அந்த இடத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஒரு வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சே தீரும். இன்னொன்று சொல்ல போனோம்னா, அரசாங்கத்துறையில் வேலை செய்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய காலம். எல்லாமே தட்டி பறித்து போயிட்டு இருந்தது. வேலையிலேயே சிலருக்கெல்லாம் இழப்பு வந்து எல்லாம் வேண்டான்ட்டு போகக்கூடிய ஒரு நேரமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அது எல்லாமே மாறி 10ஆம் இடத்துல அதாவது ஒரு அதிகாரத்தை செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்க போகுது. இப்படி வேலையில் சில பிரச்சனைகள் தீர்ந்தாலும் சிலருக்கு குழந்தை பாக்கியத்திலேயே சில தடைகள் இருந்திருக்கு. ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணும். ஆனால் நம்ம குடும்பத்தில் பார்த்தோம்னா புத்திர பாக்கியங்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டுருக்கு. அதாவது தேவையான ஒரு கல்வி வாய்ப்புகளை அவங்களுக்கு சரியான முறையில் அமைச்சு கொடுக்க முடியல. அமைச்சு கொடுத்து நாம் கொடுத்தும் கல்வியில் மந்தமாக இருக்குது, டவுனாக இருக்குது, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. நாம் இப்படி தான் இருக்கணும்னு நினச்சி வாழக்கூடியவங்க இன்றைக்கி பார்த்தா அவங்க சொல்கிறது நமக்கு பிடிக்கல, நாம் சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. இப்படி போய்கிட்டு இருக்குது. இதை எப்படி சரிப்படுத்துறது, எப்படி சரி ஆகும்? எல்லாம் நேரங்காலம் தானே. எல்லாரும் நல்லவங்க தான். சந்தர்ப்பம் சூழ்நிலை தான். ஒருத்தவங்களுடைய வார்த்தை ஒருத்தவங்க கேட்காமல் போகிறது, மதிக்காமல் போகிறது, இல்லை நம்மளையே தப்பாக மற்றவங்க புரிஞ்சுக்கிறது, இதெல்லாமே சூழ்நிலை தான். அது கிரகத்தோடைய நகர்வுகள் தான். அப்போது இந்த பயிற்சி குடும்ப சூழ்நிலைகளை ஒத்துமையாக்கும். பிரிந்தவங்க கணவன் மனைவி சங்கடம் சலிப்புகள் வந்து ஆணொரு பக்கம் பெண்ணொரு பக்கம், அது வேலை காரணமாகவோ இல்லை சங்கடத்தினால அடுத்தவங்களுடைய சூழ்ச்சினால் குடும்பம் ஒன்று சேரக்கூடிய சந்தர்ப்பங்கள். எந்த அளவுக்கு நம்ம வந்து குடும்பம் ஒற்றுமையாக இருந்தோமோ இன்றைக்கி கலகம் ஏற்பட்டுருச்சு, வருத்தங்கள் ஏற்பட்டுருச்சு. அதெல்லாமே ஒன்று சேர்த்து அதாவது ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு பாக்கியம். எல்லாத்த விட இந்த விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட்டு, அதாவது விவசாயம், அப்புறம் பார்த்தோம்னா கட்டுமானம் சம்மந்தப்பட்ட தொழிலெல்லாம் செய்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி ஆசிரியர் தொழில், ஏன்னா தனுசு மண்டலத்துக்கு ஆசிரியர் தொழில் குரு தொழில் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு சில வேலை வாய்ப்புகளை வாங்கி கொடுக்கறது, அடுத்தவங்களை கிட்ட வேலை வாங்கிறது, அடுத்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கறது. சரிங்களா? வெளிநாடு வெளி பிரயாணங்களில் போய் அங்கே போய் மற்றவங்களை வந்து நம்ம கண்காணித்து அவங்களுக்கு ஒரு சேவை தொழில் செய்யக்கூடியது. இப்படியேப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக குல விருத்தி, குடும்ப விருத்தின்னு சொல்லக்கூடிய எத்தனை நீங்கள் நன்மைகள் செய்தீங்களோ அதனுடைய கர்ம பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியமாக அமையும். அப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்? தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணணும், முருகர் வழிபாடு பண்ணணும். அதாவது திருப்பரங்குன்றம் போய் இறைவன் வழிபாடு இந்த ஆரம்ப காலத்திலேயே, ஏன்னா இந்த செவ்வாய் பயிற்சி ஆகும்போது முதல்ல உத்திர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவாருங்க. அப்போது அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அதாவது இறைவன் வழிபாடு தவறாமல் நீங்கள் செய்யுங்க. வீட்லேயும் அதாவது செவ்வாய்க்கிழமை நாளில் விளக்கேற்றி அதாவது முருகருடைய அருளை நினச்சி வழிபாடுகள் செய்யுங்க. எண்ணங்கள் தகுந்த மாதிரி, சிந்தனைகளுக்கு தகுந்த மாதிரி சிறப்பான வாழ்க்கை, பணவரவு, குடும்ப சந்தோஷம் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சில கடன் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கடன் தொல்லைகளிலிருந்து விடுதலையாகி தொழில் விருத்தியாகக்கூடிய வாய்ப்புகளாக மாறும். இது செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் அதாவது சாதகமான காலமாக இருப்பதனால சரியான பலன்களை நீங்கள் அடையலாம். இன்னொன்று சொல்லப்போனால் விரையாதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அந்நிய மனிதர்களாலையும் தேவையில்லாத விரைய செலவுகளும் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் சற்று கவனமும் உங்களுக்கு தேவை. தொழில் ரீதியிலையும் கொஞ்சம் அக்கறையும் உங்களுக்கு அவசியமாக இருக்கணும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ சொன்ன பலன் கோச்சார அடிப்படையில் சொன்னதுனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா உங்களுடைய லக்னம் என்ன தசாபுத்தி நடக்குது, இந்த செவ்வாயோடைய பலம் உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் எப்படி இருக்குதுங்கிறது உங்கள் ஜாதகத்தில் தான் தெரியும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு செலுசிலுப்பான காலமாக சிறப்பான காலமாக அமையணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.